महालक्ष्मी नमोस्तुते। नमस्ते गरुडारूढे कोलासुरभयङ्करी सर्वपापहरे देवी। ராஜேஸ்வரி பாட்டி எங்க போனாங்கன்னு சுத்தமா தெரியல. இந்த கல்யாணத்தை முன்னாடி நின்று நடத்தணும்னு நினைச்சவங்கள இப்ப ஆளையே காணும். துரை வேற எப்படி எந்த வழியில உள்ள வரப்போறானே தெரியலையே. அப்படி உள்ள வர்றப்ப பவானியோட ஆளுங்களோ இல்ல பவானி ஏகாம்பரமோ கண்டிப்பா பாத்திரவே கூடாது. அது மட்டும் நடந்துருச்சுன்னா இவங்க துரைய உயிரோட விட்டு வைக்கவே மாட்டாங்க. துரைய காப்பாத்தி ஆகணும். ராஜேஸ்வரி பாட்டி வேற எங்க இருக்காங்கன்னு தெரியணும். இப்ப என்ன பண்றது? மித்ரா, என்ன மன்னிச்சிரு மித்ரா. நான் தெரியாம உன் மேல இருக்க காதலால தான் இப்படி பண்ணிட்டேன். இங்க பாரு, உன் கூட இப்ப நின்னு கலாட்சேபம் பண்றதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்ல. நானே வேற ஒரு டென்ஷன்ல இருக்கேன். என்ன கடத்திட்டு போறேன்னு சொல்லிட்டு மூட்டையில வேற என்னத்தடா எடுத்துட்டு போனீங்க? சொல்லு மித்ரா, நான் வெளியில கொண்டு போய் மூட்டையை திறந்து பார்த்தப்போ உள்ள வெறும் உருளைக்கிழங்கு தான் இருந்துச்சு. என்ன என்ன சொன்ன? ஆமா மித்ரா, நான் உண்மையை தான் சொல்றேன். உள்ள வெறும் உருளைக்கிழங்கு தான் இருந்துச்சு. இங்க பாருங்க அண்ணா, சமையலுக்கு தேவையான காய்கறியை மட்டும் இங்க வச்சுட்டு மத்த எல்லாம் ஸ்டோர் ரூம்ல கொண்டு போட்டுருங்க. சரிங்க. எல்லா மட்டும் இங்கேயே வச்சுட்டீங்க. ஏன் தான் அப்படி பொறுப்பு இல்லாம இருக்கீங்களோ தெரியல. போங்க, போய் தேவையில்லாம் எடுத்துட்டு போய் ஸ்டோர் ரூம்ல வைங்க. சரிங்கண்ணே. அண்ணா நீங்க போங்கண்ணே, நாங்க எல்லாத்தையும் எடுத்து வச்சிரோண்ணே. பார்த்து எடுத்துட்டு போங்க. சரிங்கண்ணே. பாப்பா தூக்குப்பா. தூக்குண்ணே. இப்படி வா, இந்த பக்கம் வா. சரிண்ணே. அது புடி. என்ன மூட்டை பணங்கணம் கணக்குது? மூட்டைக்குள்ள காய்கறி இருக்கா இல்ல வேற ஏதாவது இருக்கா? டேய், காய்கறி மூட்டைய தண்ணியில் நினைச்சு கொண்டு வந்திருப்பாங்கடா. அதான் இவ்வளவு கணம் கணக்குது. பேசாம தூக்கிட்டு வாடா. நான் எப்படியும் பாரதியை பார்க்க ட்ரை பண்ணுவேன்னு தெரிஞ்சுதான் பவானி ஏகாம்பரத்தோட ஆளுங்க பாரதி இருக்கிற இடத்தையே சுத்தி வராங்க. ஸோ நான் இங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருந்தா கண்டிப்பா பாரதியை பார்க்க முடியாது. பேசாம ஒரு பேப்பர் பேனாவை கண்டுபிடிச்சு பாரதிக்கு ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துட்டு பின்னாடி போய் பாரதிக்காக வெயிட் பண்றது தான் நல்லது. லெட்டரையே எழுதி கொடுத்துருவோம். பாரதி, நான் தான் துரை. நான் உங்களை பார்த்து பேசுறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணேன். ஆனா பவானியோட ஆளுங்க சுத்திட்டே இருக்காங்க. அதனால இந்த லெட்டரை பார்த்ததும் மண்டபத்துக்கு பின்னாடி வாங்க. நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். துரைதான் மிக்கி மவுஸ் வேஷத்துல வந்திருக்கானா? பவானியோட ஆளுங்க பாத்திரக்கூடாதுன்னு தான் ஒரு லெட்டர் எழுதி என் மேல தூக்கி போட்டு போயிருக்கானா? இப்ப என்ன பண்றது? போய் பார்க்கலாமா? துரை எங்க போனான்னு தெரியலையே.
பவானி ஆளுங்க வேற துரத்திட்டு போயிருக்காங்க. எப்படி பிடிக்கிறது? துரைதான் இந்த பொம்மை வேஷத்துல இருக்கான். வர சொல்லி கூப்பிடுறானே, யாரும் பார்க்கறதுக்கு முன்னாடி போய் பேசுற வேண்டியதான். துரை, ஏய் நீ மித்ரா, முகூர்த்தத்துக்கு ரெடி ஆகாம நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? உங்க ஆளுங்க ராஜேஸ்வரி பாட்டி இருக்கிற மூட்டைய எடுத்துட்டு போறப்போ அந்த மூட்டைக்கு பதிலா வேற ஒரு மூட்டையை மாத்தி எடுத்து கொண்டு போயிட்டாங்க மேடம். என்ன சொல்ற? மூட்டை மாறி போச்சா? ஐயோ, இதே என்கிட்ட நீ முதலே சொல்லல. ஐயோ இல்ல மேடம், நீங்க ஏற்கனவே துரை மண்டபத்துக்குள்ள வந்துருவானோங்கிற டென்ஷன்ல இருந்தீங்க. சரி நானே கண்டுபிடிச்சலான்னு தான் தேடிக்கிட்டு இருக்கேன். என்ன பைத்தியக்காரத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்க? இது எவ்வளவு பெரிய விஷயம். இவ்வளவு அசால்ட்டாவா ஹேண்டில் பண்ணுவ? இப்போ மூட்டை எங்க இருக்குன்னு தெரிஞ்சுதா? இல்ல மேடம், கண்டிப்பா. ஆனா கிச்சன்ல தான் வேற ஏதோ ஒரு மூட்டைக்குள்ள மிஸ் ஆகி மாறி இருக்கணும். இங்க தேடுனா கண்டிப்பா கண்டுபிடிச்சலாம் மேடம். சரி, இதை எங்க கிட்ட விட்டு முகூர்த்தத்துக்கு ரெடியாகிற வழியை பாரு, நாங்க பாத்துக்கிறோம். போ. இல்ல மேடம், எனக்கு ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு. இங்க பாரு, இதை நீ முதல்ல என்கிட்ட சொல்லியிருந்தேன்னா எப்படி பண்ணும் நான் சொல்லியிருப்பேன். இப்ப அதை பத்தி யோசிச்சு எந்த பிரயோஜனமும் இல்லை. இப்ப இதுக்கெல்லாம் பயந்தா நாம நினைச்சது நடக்காது. நீ ரெடியாக உன் அண்ணனை வச்சு நாங்க அதை கண்டுபிடிச்சுக்கிறோம். சரி மேடம். போ. இது பாக்ஸ்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கு. அப்படின்னா என்ன பாக்ஸ்குள்ள அடைச்சு வச்சிருக்காங்களா? என்ன எங்க இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க? ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்?